அடுத்த மாசம் 8/15 வந்து மேக்கப் வந்து புக் ஆயிருக்கு. ஹேருக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரேயும் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து இதுதான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து ஐ சோப்பு அது சரியாடும் வேளையும் இருப்பது தூரமில்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. எனக்கு மேக்கப் கிளாஸ் தரவா சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்குமே தரவா தெரியும். நான் ஒரு பொண்ணுக்கு வந்து மேக்கப்பும் பண்ணியும் விட்டுருந்தேன். எல்லா கிளாஸுமே முடிச்சுட்டாங்க. எனக்கு அடுத்த மாசம் 8/15 வந்து மேக்கப் வந்து புக் ஆயிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு மேக்கப் பண்றதுக்கு வந்து திங்ஸ் வந்து தேவைப்படும் இல்லையா? அந்த திங்ஸை நான் வந்து போன ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து மதுரை போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். என்னென்ன திங்ஸ் எந்தெந்த பிரைஸ்ல நான் வாங்கினேன் அப்படின்றத பத்தி தான் இந்த vlogல நீங்க ஃபுல்லா பார்க்க போறீங்க. சோ நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மேக்கப்ல இருந்து போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஓபால்ல வந்து கிளென்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து டோனர் வாங்கியிருக்கோம். ஃபேன் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து இப்படி காய வைக்கிறதுக்கு ஃபேனு. இந்த ஃபேன் வந்து எவ்வளோன்னு வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து 490 வந்தது. இது ப்ரெஸ் அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிங் லைட் மாதிரி லைட்டுமே எரியும். இந்த ஃபேன்ல காத்துமே நல்லா வருது. 3 மணி நேரம் வந்து சார்ஜ் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஃபேன் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து கை கண்ணாடி. இதுல வந்து இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் குட்டியா தெரியுது. இந்த சைடு பார்த்தோம்னா ஃபேஸ் வந்து பெருசா தெரியுது. டிஃப்ரெண்டா இருக்கு. அதுக்கடுத்து இந்த நோவா கோல்டு வந்து ஹேர் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருக்கேன். நோவா கோல்டு வந்து ஹேர் ஸ்ப்ரே வாங்கியிருக்கேன். இது வந்து மூசஸ். அதுக்கடுத்து இது வந்து மிஷின்லாம் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த ஹேருக்கு வந்து ஹீட் ப்ரொடக்ஷன் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்ப்ரேயும் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து இதுதான் நம்மளோட மேக்கப் கிட்டு. நம்ம இப்பதான் பிகினர்ஸ் இல்லையா, அதனால நான் வந்து தர்மா பேலட்டை நான் வந்து வாங்கிக்கிட்டேன். சென்னை பேலட் தான் வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து இது வந்து இந்த ஐப்ரோக்கு, இந்த ஐப்ரோக்கு இப்படி போறது. ஓபன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஐப்ரோக்கு, இந்த ஐப்ரோக்கு தர்மா பேலட் வந்து இது 2 வந்து கரெக்டரு. ஆமா, இது 2 கிரீனும் ஆரஞ்சு கரெக்டர். மத்த எல்லாமே அவங்க ஸ்கின் டோனை நம்ம கண்டுபிடிச்சு இது வந்து போடணும். இது வந்து தர்மா பேலட். அதுக்கடுத்து இது வந்து லிப்ஸ்டிக்கு. இது வந்து லிப்ஸ்டிக் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம வந்து செமினார் கிளாஸ் போயிருந்தோம் இல்லையா, அங்க கொடுத்த ஐஷேட் தான் இது. ஐஷேட் இந்த ஐஷேடே நல்லா தான் இருக்கு. ஹெச்டி குவாலிட்டி தான் இது. மேம் வந்து ஐஷேட் வந்து வாங்க வேண்டாம், இதே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஐஷேட் வந்து வாங்கல. இந்த இதே நான் வந்து யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கடுத்து ப்ரஷஸ் வந்து நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ரஷஸ் வந்து நார்மல் பிராண்ட்ல நான் வந்து வாங்கிட்டேன். சும்மா லோக்கல்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வாங்கிட்டேன். ப்ரஷ் மட்டும் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு vlogல வந்து ஷேர் பண்றேன். இது வந்து கிட்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ப்ராடக்ட் எல்லாமே கிளாஸ்க்கு எடுத்துட்டு போயிருந்தேன். மேம் வந்து நான் வாங்கின பொருள்லாம் கரெக்டா இருக்கா, நம்ம வேற எதுவும் சேஞ்ச் பண்ணணுமா, கரெக்டான ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக மேம் வந்து எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. நானுமே எடுத்துட்டு போயிருந்தேன். இந்த பிரஷ் வச்சு பண்ணும்போது நல்லா தான் இருந்தது. ஆனா அவங்க பிரஷ்ல பண்றதுக்கும் என் பிரஷ்ல பண்றதுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சது. நானே புரிஞ்சுக்கிட்டேன். மேம் நான் காஸ்ட்லியாவே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன். இது வந்து கிட்ஸுக்கு தாராளமா போடலாம். மேமே கிட்ஸுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிட்ஸுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு இது மாதிரி பிரைடலுக்கு நம்ம இது மாதிரி மேக்கப் போறவங்களுக்கு வந்து நம்ம தனியா ஸ்பெஷலா தான் நம்ம வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் மேம்கிட்ட கேட்டிருக்கேன். மேம் வந்து அந்த கம்பெனி பேர் சொன்னாங்க. அதனால நான் வந்து ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கடுத்து இந்த கிளிப்பு
ஏர் டு ஏர் செக்ஷன் எடுக்கிறதுக்கு இந்த கிளிப் வந்து கொடுத்தாங்க இல்லையா, அந்த கிளிப் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கு அடுத்து இதில் வந்து எடுத்து வச்சு அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த ஸ்பான்ஸ்ல அமுக்கி நம்ம வந்து ஃபேஷியலில் போடுறதுக்காக. அதுக்கடுத்து இந்த கண்ணி இது வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து குஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து சவரி முடி ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து இந்த பஃப் ஒன்று வைக்கிறது அது வாங்கியிருக்கேன். ரொம்பலாம் இன்வெஸ்ட் பண்ணல, என்கிட்ட இருக்கிற காசுல நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். பூ நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தேவை. மல்லிகைப்பூ கொடுத்துருவாங்க, கனகாமரம் இப்போ அவ்வளோக்கா யாரும் வைக்கிறது இல்லை. கனகாமரம் வச்சாலுமே இந்த பூ கோல்டன் பூ நம்மளுக்கு கண்டிப்பா ஒன்று கையில இருக்கணும் அப்படின்றதுனால இந்த கோல்டன் நான் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த கண்ணு இம்மை நம்ம அந்த அட்டாச்சு வாங்கணும் பார்த்தீங்களா, அது ஒட்டுறதுக்கு இந்த கம்மு. அதுக்கடுத்து யூ பின் வந்து இந்த பரவாயில்ல, இது நம்ம கடையிலலாம் வெளியே வாங்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் 20 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இவங்க மொத்த பாக்ஸே 65 ரூபா தான். சின்னதுல ஒன்று வாங்கிக்கிட்டேன், பெருசுல ஒன்று வாங்கிக்கிட்டேன். அதுக்கடுத்து நல்ல குவாலிட்டியா இருக்கு. இது வந்து எவ்வளவுனா 240 ரூபாய். இந்த சவரி முடி வந்து 180 ரூபாய். இது எவ்வளோ 120 ரூபா இந்த பூவு சொல்லிட்டேனா. இந்த இது வந்து 155 ரூபாய் இந்த மிரரு. அடுத்து வேற என்ன இருக்கு, இந்த குஞ்சம் 120 ரூபாய். அதுக்கடுத்து மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே. இந்த செட்டிங் ஸ்ப்ரே வந்து எவ்வளோ அப்படின்னா 335 ரூபா இந்த செட்டிங் ஸ்ப்ரே. அதுக்கடுத்து எல்லாம் சொல்லிட்டேனா. அதுக்கடுத்து இந்த பேடல் ப்ரஷ் ஒன்று வாங்கினேன். இந்த பேடல் ப்ரஷோட ரேட் வந்து 320 ரூபாய். அதுக்கடுத்து ஐகான்ல தான் வாங்கலான்னு பார்த்தேன், ஐகானிக்ல. ஆனா நம்ம கொண்டு போன பட்ஜெட் வந்து நான் வந்து 15,000 தான் கொண்டு போனேன். அதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நான் வந்து போனேன். ஆனா முக்கியமான திங்ஸை மட்டும் நம்ம வாங்கணுமே அப்படின்னு சொல்றதுனால வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒவ்வொரு பொருளோட ரேட்டே இவ்வளோன்னு. அதுக்கப்புறம் தான் நான் மேம நினைச்சேன், நம்ம பார்லர்ல பியூட்டிஷியன் கத்துக்கும் போதுல அதை அங்கிட்டு போறது இங்கிட்டு போறதுன்னு நினைச்சோம். அவ்வளவு மாதிரி தானே அவங்களும் பார்த்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நான் திங்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எங்க மேம நான் நினைச்சு பார்த்தேன். நான் வந்து ஃபாக்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். இந்த மிஷின் வந்து கிரிம்பர் மிஷினு. கேட்டேன், நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இதுமே ஹேர் ட்ரையருமே நான் ஃபாக்ஸ்ல தான் வாங்கியிருக்கேன். ஐகானிக் வந்து கூடிய விரைவில் நான் வந்து வாங்கிடுவேன். இப்ப நான் அந்த திங்ஸுக்கு போட்டிருக்க காசை மேக்கப் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் ஐகானிக் கண்டிப்பா நான் வந்து வாங்கிடுவேன். ஃபாக்ஸுமே ஹேர் ட்ரையர் நான் வந்து வாங்கியிருக்கேன். எதையுமே இன்னும் ஓபன் பண்ணி பார்க்கல நான். இப்போ உங்கள்கிட்ட வீடியோ காமிக்கும் போது தான் நான் வந்து ஓபன் பண்ணிட்டு இருக்கேன். உண்மையிலே நல்லா தாண்டா இருக்கும் நீ யூஸ் பண்ண அப்படின்னாங்க. இதுலயே ஹூலு ஹாட் 2 இருக்கு. கூல் ஹாட் 2 இருக்கு இந்த ட்ரையர்ல. நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே அது எல்லாத்தையுமே இந்த இதுல எடுத்து வைக்கிறேன். கருவா எனக்கு இந்த பேக்குமே வாங்கி கொடுத்துட்டாங்க. இவ்வளவு செலவாயிடுச்சு, வேணா நான் கட்டப்பையில கூட கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன் இவ்வளவு வாங்கி கொடுத்த நான் அந்த பேக் வாங்கி தர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் சின்னதா தான் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க, கடைக்காரவங்க சொன்னாங்க, பேக்குன்றது நம்ம ஒரு தடவை தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அது ஓயாமலாம் மாத்திக்கிட்டு இருக்க மாட்டோம். அதனால நீங்க பண்ணும்போதே கொஞ்சம் பெருசா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து திங்ஸ் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னனால கருவா வந்து வாங்குறோம் உருப்படியா வாங்கிடலாம்னு சொல்லிட்டு பேக்குமே வாங்கி கொடுத்துட்டாரு எனக்கு. அந்த ட்ரையரு ஐகானிக் ப்ராடக்ட்லாம் ஒவ்வொரு இது வந்து 7,000 8,000 வருதா, அவ்வளோக்குலாம் நம்மகிட்ட இல்லை. அதனால நான் வந்து ஃபாக்ஸ்ல வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல வந்து இங்கனக்குள்ள சுடாது, இங்கனக்குள்ள சுடும். உடைஞ்சது. அதுக்கு வேற எது மிஸ் பண்றாங்க, மிஸ் பண்ண திங்ஸ். அதுக்கு அடுத்து இந்த நீடில் கோம்பு வாங்கியிருக்கேன். சீப்பு நீடில் கோம்பு 2 வாங்கியிருக்கேன்.
நார்மல் கோம்பு வாங்கியிருக்கேன். இந்த சைடு பெரிய பல்லு, இது வந்து பிளாக் தான் வாங்கணும். பியூட்டிஷனை பொறுத்த வரைக்கும் பிளாக் தான் வாங்கணும். அதனால நீடில் கோம்பு இந்த இது வாங்கியிருக்கேன். அதுக்கடுத்து ஐலைனர் நான் வந்து ஸ்கெட்ச் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸ்டிக்குன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். மேம் சொன்னாங்க இதுலயே இருக்கணும், லிக்யூட்லயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரெண்டுமே இருந்தா உனக்கு பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உன்கிட்ட இருக்கிற நீ வாங்குற முட்ல நீ என்ன பண்ணு அப்படின்னா, இந்த ஸ்கெட்ச் இருக்கு பாத்தீங்களா, இதையே நீ டபுள் கோடு 3 கோட் போட்டுக்கிட்டே அப்பதான் உனக்கு டார்க்கா தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே மேம், கண்டிப்பா நான் லிக்யூடே வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதாவது இன்னைக்கு நான் வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே நான் மேம் கிட்ட கொண்டு போய் காமிச்சதுக்கு, மேம் இந்த பொருள் இப்படி பண்ணணும், இல்லாத பொருளை எப்படி நீ இருக்கிற மாதிரி காமிக்கணும், உன்கிட்ட இல்லாத பொருளை கூட நீ இருக்கிறத வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்றது முதற்கொண்டு எனக்கு வந்து நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் கலை மேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம வந்து சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு சாரி பாக்ஸ் ஹோல்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.